சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். என்ன நேயர்களே, தீபாவளி பர்ச்சேசிங்லாம் ஆகிட்டே இருக்கா? நிறைய ஆத்துல பக்ஷணங்கள்லாம் பண்ணிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கும். சரி, தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த தீபாவளிக்கு இத்தனை கொண்டாட்டம் ஏன்? இதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. மற்ற பண்டிகைகள் எல்லாத்தையும் நம்ம இவ்வளவு தூரம் கொண்டாடுறது இல்ல. இந்த தீபாவளி அன்னைக்கு மாத்திரம் அதிகாலையில எழுந்திருக்கணுங்கிறா. காலங்காத்தால எழுந்திருச்சு, ஏர்லி மார்னிங்ல எழுந்திருச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறத முக்கியமா சொல்றா. அப்புறம் புது ட்ரெஸ் போடணும். நிறைய பண்டிகைகள் வருது, அதுக்கெல்லாம் நம்ம புது ட்ரெஸ் போடுறதே இல்லைன்னா தீபாவளிக்கு மட்டும் புதுசா ட்ரெஸ் பண்ணணுங்கிறா. அப்புறம் பட்டாசு வெடிக்கணும், பக்ஷணங்கள்லாம் பண்ணணும்னு சொல்றாளே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத தான் இப்போ நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல்ல நம்ம தீபாவளி பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு அடிப்படை இந்த நரகாசுர வதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த நரகாசுர வதத்தை தான் இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம். இதுக்கு நம்ம புராணோக்தமா காரணங்களை சொல்லிட்டு இருப்போம். நரகாசுரன் சாகின்ற தருவாயிலே வரத்தினை கேட்டானாம். அதாவது, என்னுடைய இறப்பினை மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும், எல்லோரும் புத்தாடைகளை அணிந்து இனிப்புகளை எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப விசேஷமா கொண்டாடணும் என்னுடைய இறப்பு நாளை அப்படின்னு சொல்லி நரகாசுரன் கேட்டுண்டானாம் சாகர தருவாயிலே. அவனுக்கு பகவான் வரம் கொடுத்ததுனாலதான் நம்ம இந்த மாதிரிலாம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புராணோக்தமான ஒரு கதையினை சொல்லி வைத்திருப்பார்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல நரன் அப்படின்னு சொன்னா மனுஷாதானே. நரன்னு சொன்னாலே மனிதர்கள் தான். இந்த மனிதனுடைய அசுர குணம் என்பது வளர வளர மனுஷனுக்கு நிறைய இந்த காம, குரோத, லோப, மோக, மதவாச்சரியங்கள்லாம் நிறைந்தவன் தான் மனுஷன் சொல்றோம். இந்த எண்ணங்கள், இந்த குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த துர்குணங்களினுடைய அளவு அதிகரிக்க 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 ஒரு அசுர குணமானது நம்மிடத்திலே சேர்ந்து விடுகிறது. இந்த நரன் மனிதனுக்கு ஒரு அசுர குணம் வரும் பொழுது அவன் நரகாசுரனாக மாறிவிடுகிறான். ஆக நரகாசுர வதம்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய தீய குணங்கள் அனைத்தும் அழிய வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்ப நம்மிடத்திலே இருக்கக்கூடிய தீய குணங்கள் அழியறதுக்கும் நம்ம புது ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்முடைய அந்த குணங்களை அப்படியே ஈர்த்து கொள்ளக்கூடிய திறனானது நம்முடைய ஆடைகளுக்கு உண்டாம். நம்முடைய ஆடைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கோம்னு சொன்னா அந்த ஆடைகள் அந்த குணங்களை ஈர்த்து கொள்ளுமாம். நம்ம சதா சர்வகாலமும் சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கோம்னு சொன்னா அதே மாதிரி அந்த ஆடைகளுக்கும் அந்த குணமானது சேர்ந்து விடுமாம். அதனாலதான் ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை இன்னொருத்தர் மாத்தி போடப்படாதுன்னு சொல்லுவா தெரியுமா? வீட்டுல இந்த குழந்தைகள்லாம் கேட்க மாட்டா. தம்பியோட ஷர்ட்டை எடுத்து அண்ணன் போட்டுட்டு போயிடுவான், அக்காவோட சுடிதார் எடுத்துட்டு பொண்ணு போட்டுட்டு தங்கச்சி போட்டுட்டு போயிடுவா. இப்படி மாறி மாறி ட்ரெஸ்ஸை போட்டுக்கும் பொழுது வீட்டுல இருக்கிற பெரியவாள்லாம் சொல்லுவா, இந்த மாதிரி ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸை இன்னொருத்தர் மாத்தி போட்டுக்க கூடாது. குழந்தைகளா இருக்கிற வரைக்கும், ஒன்றும் தெரியாத குழந்தைகளா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 வயசு தாண்டின பிற்பாடு, 5 வயசு வரைக்கும் தான் சொல்றா இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தா 10 வயசு ஆயிட்டாலே பங்காளின்னு சொல்லிடுறா. 5 வயசு ஆன வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, 10 வயசு ஆனாலே பங்காளின்னு சொல்லிடுறா இல்லையா? அப்போ அந்த குணமானது விடுகிறது, குணத்திலே மாறுபாடு என்பது விடுகிறது. இவ்வாறு குண மாறுபாடு வந்தவர்கள் தங்களுடைய ஆடைகளை மாற்றி அணிந்து கொள்ள கூடாது. ஃப்ரெண்டதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கூட ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸை இன்னொருத்தர் போடும் பொழுது அவர்களுடைய குணமானது இவர்களிடத்தே சேர்ந்து விடுங்கிறார். இப்படி நம்மிடத்திலே இருக்கக்கூடிய துர்குணங்களானது அந்த ஆடைகளின் மீது இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் அந்த தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னு சொல்றார். அதனாலதான் இந்த குணங்கள்லாம் அழிந்து இன்று முதல் நான் புது மனிதனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தலையில எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறா. அதுவும் நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறா இல்லையா? நான் இவ்வளவு நாளா இந்த வருடம் முழுக்க நான் செய்த பாவங்கள்லாம் தொலையணும்னு சொல்லிட்டு தான் தலையில எண்ணெயை தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிட்டு, அது கூட எப்படி கேட்பா, கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு தானே கேட்பா. தீபாவளி ஸ்நானம் ஆச்சான்னு யாருமே கேட்க மாட்டா. என்ன தேய்ச்சி குளிச்சான்னு கேட்க மாட்டா. கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு சொல்லி ஏன் கேட்கிறான்னு சொன்னா, அந்த பாவங்கள் அனைத்தும் தொலைய வேண்டும். இந்த ஒரு வருடம் முழுக்க நாம் செய்த அந்த பாவங்கள் அனைத்தும் அன்றிலிருந்து தொலைந்து புது மனிதனாக நாம் மாறிவிடுகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கங்கா ஸ்நானம்ங்கிறத பண்ணிட்டு, ஆத்திலேயே நம்ம முத நாளே தண்ணி பிடிச்சி வச்சுட்டா கூட நீர் பிடிக்கும் பண்டிகைன்னு சொல்லுவா. முத நாளே நீர் பிடிச்சி வச்சு அதுல கங்கை கங்கை கங்கைன்னு சொல்லிட்டு அந்த கங்காதேவி ஆவாகனம் செய்து வைத்திருப்பார்கள். மறுநாள் அந்த தண்ணி எடுத்து ஸ்நானம் பண்ணும்போது நம்ம கங்கை ஸ்நானம் பண்ணிட்டோம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் இன்றோடு தொலைந்து விட்டதுன்னு
வேண்டும்னு சொல்லிட்டு அதிலிருந்து புத்தாடையை அணிந்து கொள்ள வேண்டும், புதுசா ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். அப்போ நம்முடைய பழைய குணங்கள்லாம் போயிட்டு நம்ம அன்றையிலிருந்து புது மனிதனாக ஆகிவிடுகிறோம். இன்று முதல் நாம் ஒரு புண்ணிய காரியங்களையே செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு புனர்ஜென்மம், ஒரு மறுபிறவிங்கிறத எடுத்துட்டு அதுல நம்ம பக்ஷணங்கள்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டாடுறோம். சரி சார், வெடிகள்லாம் எதுக்கு வெடிக்கிறோம், பட்டாசு எல்லாம் எதுக்கு சார் வெடிக்கணும் அப்படின்னு சொன்னா, முன்னோர்களுக்கு வழிகாட்டுகின்ற விதமாக, அதாவது கடந்த மகாலய பட்சத்துல பார்த்தோம்னா இந்த முன்னோர்கள்லாம் அங்கிருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்றா, பித்ருலோகத்திலிருந்து அவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. அவர்கள் இன்றைய தினத்திலே தான், அந்த தீபாவளி நேரத்துலதான் அவளுக்கான பிளைட் அப்படிங்கிறது கிளம்புறதாம். அவர்களை வழி அனுப்புகின்ற விதமாக அந்த மத்தாப்புகளை எல்லாம் கொளுத்தி மேல் நோக்கி காண்பிக்கணும்னு சொல்றா. அது இந்த ராக்கெட் மாதிரி எல்லாம் பட்டாசு அவ்வளவா தெரியுமா, வான வேடிக்கைகள் தான் அதுக்கு பேரே. பட்டாசுன்னு சொல்றதை விட வான வேடிக்கைகள்னு சொல்றா. அவர்கள் மேல் நோக்கி செல்கிறார்கள், அவர்களை வழி அனுப்புகின்ற விதமாக நாம் இங்கிருந்து அவர்களுக்கு ஒளியை காட்ட வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பட்டாசு மத்தாப்புகளை எல்லாம் நம்ம கொளுத்தி கொண்டாடின்னு இருக்கோம். இப்படி இந்த நரகாசுர வதம் என்கின்ற ஒரு பெயரினை வைத்து அந்த தீபாவளிக்கான ஒரு முழு தத்துவத்தையே நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அதாவது கடந்த வருடத்திலே தெரிந்தும் தெரியாமலும் நிறைய தவறுகளை எல்லாம் செஞ்சிருப்போம். இந்த தீபாவளி முதல் அந்த போன ஒரு வருஷம் பண்ண நம்ம அந்த தவறு எல்லாம் மறுபடியும் செய்யக்கூடாது. நம்முடைய அந்த காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியங்கள் போன்ற துர்குணங்களை எல்லாம் விடுத்து அந்த கண்ணபிரானிடம் பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும். என்னால் இயன்றவரை நான் மற்றவர்களுக்கு உதவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் என்ன பண்றான்னு சொன்னா, இந்த பக்ஷணங்களை எல்லாம் கொண்டு போய் பக்கத்தாத்துல அக்கத்தாத்துல கொண்டு போய் கொடுக்குறா. எல்லோருக்கும் பிரித்து கொடுப்பது, இது போக நம்ம சர்வெண்ட் வேலைக்காரெல்லாம் இருக்காங்கன்னா அவளுக்கெல்லாம் கூட ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவர்களுக்கும் என்ன சொல்றாங்க, இனிப்புகளை எல்லாத்தையும் கொடுத்து விடுறா இல்லையா. எல்லோருக்கும் கொடுத்து உதவ வேண்டும். இந்த குணத்தினை நான் வளர்த்து கொள்ள வேண்டும், என்னிடத்திலே சத்குணங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை இறைவனிடத்திலே முன்வைக்க வேண்டும். அதுக்குத்தான் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி கங்கா ஸ்நானம்ங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி நம்முடைய பாவங்கள்லாம் போயிடுத்து இன்று முதல் நான் புது மனிதனாக இருக்க வேண்டும்ங்கிற மாதிரி அந்த புத்தாடைகளை அணிந்து கொள்கிறோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.